ध्यानं कुर्यादे उद्यत्थान सहस्रकोटि ददराम केयूर हारोज्वला तिम्बोटी विदनन्दमन्त्रिजराम पीताम्बरालं कुर्दाम ममेलं भगराम सुशैलधनयाम तक्केतु येतीवराम द्यावाभां दरदिन्दुदार्वदलाम ध्याये सुनीलाक्षराम ओम ग्राम ग्रीं विद्यादेहाग्रम नेत्रे स्वरमः आवाहनमभ्याज्ञजनावाक्य स्थावन्या वामनेणाप्ताभ्य सन्निधान्य गुरुणाभ्य प्रत्यागप्रत्य हरिजनिभ्य विहानयोग्य गुरोनार्कंता स्वागतदेवी देव्योत्तमय देवी धर्मदेवाला यावत्पुजाधन तावत्समृद्धिवादेन उदे तुल्कनिजं गुरु ओम विजेता योनित्राणप्रदस्य ओम आत्मात्मायमात्माचार्ये श्री मीनाचंडिकाग्नेन सुंदरेश्वर स्वामिने नमः विद्यात्मायमाविद्यात्माग्ने मीनाचंडिकाग्नेन सुंदरेश्वर स्वामिने नमः इदां शिवदत्तायमात्माग्ने मीनाचंडिकाग्नेन सुंदरेश्वर स्वामिने नमः ओम गां इदादि पदावादिगलकृत्य अत्रेण घण्टावादयन्त मनोरमत्रान्दत्वा ब्रह्मागाणि नयनाटानिषु ईशानमूर्ताय मातृभक्ताय महोदयमात्मा सत्यजामतेमाश्रयान्मासदेवादिगान्मागायणं नेत्रेभ्योर्मङ्ग अत्राय नमः ओम पीडज्ञाय मा पीडज्ञमूर्ते मा पीडज्ञ मनोन्मणिज्ञे नमः प्रथमावरदेवताभ्यो नमः द्वितीयावरदेवताभ्यो नमः तृतीयावरदेवताभ्यो नमः चतुर्थावरदेवताभ्यो नमः पञ्चमावरदेवताभ्यो नमः एतेषां पञ्चाशतपञ्चमावरदेवताभ्यो नमः मूलेनावाक्य आवाहन स्थापन शनिदान शनिरोधन दिग्बन्धन अवमूलन तेरुगावत्रे विद्या नमस्कार प्रदस्य धूपदीप नैवेद्यानि ओम भगायं गुणोदेवं संगं गौरवं अग्रे धर्मदेवानां धूपोदं रविन्द्रां दुमन्नाग्रावयामहे कामस्वं पुरन्दजगद अभिप्रलन्नागे जयामा परिपालय ओम अमृते अमृताने मृतोद्धवे अमृते अमृताने अमृतोद्धवे अमृतवर्णे अमृतवर्णाग्ने अमृतं द्रावय श्रावय स्वाहा ओम भूत्वाहा 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 भूत्वा भूत्वाहा ओम गौरी निमारणाय नमस्ते हमरे मदे दातपदे अष्टापदे नमदे भूषणत्राक्षरा परमे व्योमल्ले ओम नमस्ते भगवते तराय महादेवाय प्रियं महाय परादराय कालाय उत्तराय दण्डाय मृत्युंजयाय सर्वेपरादाय श्रीमन् महादेवाय नमः ओम दत्तयाय महादेवाय नमः रुद्रं प्रचोदयाय तरणम परणे बदगे तिनाडुडे दिवने ओट्रे இல்லாமல்ல உமையோர் பாகனின் பெருங்கருணையினாலே இன்றைய தினம் நமது ஆலயத்திலே திருக்கல்யாண வைபவமாகப்பட்டது சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா உற்சவம் 2 வகை செய்வோம். ஒன்று மகோற்சவம், இன்னொன்று பிரம்மோற்சவம். இந்த மகோற்சவம் பார்த்தீங்கன்னாக்க 10 நாட்கள் பண்ணுவோம். சாயர்ச்ச மட்டும் அந்த உற்சவ காலங்களில் சுவாமி ஊழியர் வருவார். அதுபோல பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடியது காத்தால ஒரு முறை வருவார், சாயர்ச்ச ஒரு முறை வருவார். இது பிரம்மோற்சவம் 11 நாள் நடைபெறும். இப்படி நடைபெற வசதிகள் பத்தல குறுகிய காலங்களில் பண்ண பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் 2 நாட்கள் அப்படி. நம்மளோட ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக இந்த விழாவாகப்பட்டது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் காலை வேளையில் மூல முதற்கு நாளாகிய கணபதிகளுக்கு விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் சேவிக்கப்பட்டு நேற்று காலை வேளையிலே நிறைவுற்றது. அதைத் தொடர்ந்து நேற்று மாலை வேளையிலே ஒரு விசேஷத்திற்கு தேவையான பூர்வாங்க பூஜைகளாக வாஸ்து சாந்தி பூஜை, மிருத்சங்கரணம் போன்ற பூஜைகள் எல்லாம் நடைபெற்று அதன் தொடர்பாக நேற்று மாலை வேளையிலே எம்பெருமாட்டிக்கு முடிசூட்டு வைபவமாகப்பட்டது நடைபெற்றது. அதன் தொடர்பாக இன்று காலை வேளையிலே கஜ ஆரோகணம் என்று சொல்லக்கூடியது, அதாவது மன்னர்களுக்கெல்லாம் எப்படி அவங்க போகையில் அவங்களோட கொடி மேலே பறந்து எங்களோட ஆட்சி இந்த இடங்கள்லாம் நிலைத்து நிற்குது அப்படின்னு சொல்றோமோ, அதுபோல சுவாமி இந்த உலகெல்லாம் ஆளக்கூடியவர். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு
இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சுவாமியோட அந்த கொடியில வந்திருப்பாங்க. இந்த கொடியேற்றத்துல பாத்தீங்கன்னா இந்த கொடியில இருக்கக்கூடிய கொடியில வந்து எல்லா தெய்வங்களும் எல்லா தேவர்களும் அசுரர்களும் அனைத்து பேருமே வந்திருப்பாங்க. சூரியன்ல இருந்து சந்திரன்ல இருந்து எல்லா தெய்வங்களும் அப்படி எல்லாமே சுவாமிக்கு கீழ்பட்டவர்களா இருப்பாங்க. எல்லா படிகளையும் கடந்து போனோம்னா தான் சுவாமியை போய் பார்க்க முடியும். நம்ம வந்து சுவாமிக்கு எல்லா சுவாமிக்கும் உருவம் கொடுத்து வச்சிருப்போம். சிவபெருமானுக்கு உருவமே கிடையாது. அது சும்மா ஒரு சின்ன அரிசி மாதிரி. நம்மளோட ஆத்மா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். அந்த லிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வடிவம் பார்த்தீங்களா, அது ஒரு கோடு அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் வேற என்ன வேணாலும் பொருள் சொல்லலாம், 1008 பொருள் சொல்லலாம். அந்த பொருள்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சுவாமி எடுக்கிறீங்க, பிள்ளையார் எடுக்கிறீங்க, பிள்ளையார் 4 கை இருக்குது, மேலே தலை இருக்குது, சிரசு இருக்குது. இந்த கையில் இருந்து அடுத்த கைக்கு கொண்டு வந்து அடுத்து கொண்டு வர்றீங்க. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல யாகசாலையில் போய் பார்த்துருப்பீங்க. யாக குண்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல வடிவங்களில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவம்னு சொல்லுது. சுவாமியோட வடிவங்கள் இதெல்லாம் தத்துவம். தத்துவார்த்தமாக 36 தத்துவங்களே உடவர். இப்படி ஒவ்வொரு தத்துவமா ஒவ்வொரு வடிவங்களாக எடுத்து நம்ம மேலே இருக்க படிக்கு போகணும்னாக்கா கீழே இருக்க படியில தான் போக முடியும். கீழே இருக்க படியில ஏன்னா தானே மேலே இருக்க படியில போய் சேர முடியும், மேலே இருக்க மேடைக்கு போக முடியும். அதுபோல மேலே இருக்கக்கூடிய மேடையாக இருக்கக்கூடிய சுவாமி. இப்படி ஒவ்வொரு படிகளையும் ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு வடிவத்தை உடையது. இப்படி மேல்நிலைக்கு போகையில சுவாமியோட கீழே இருக்கு பாத்தீங்களா அந்த ரவுண்டா, இதுக்கு வந்து பேர் வந்து நாத தத்துவம்னு பேர். இந்த நாத தத்துவத்துக்கு அடுத்ததாக கடைசி இறுதி நிலையில இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு பேர் வந்து பிந்து தத்துவம்னு பேர். அதனால அழகா சொல்லியிருப்பாங்க, அப்படி இந்த நாத தத்துவத்தையும் பிந்து தத்துவத்தையும் உடையதான் அந்த சுவாமியோட வடிவம். இத ஒண்ணும் இல்ல, ஒரு வட்டம் நம்ம அழகா ஈஸியா போடக்கூடியது வந்து வட்டம் சுலபமா போடுறது. மற்ற வடிவங்கள்லாம் போடணும்னா கொஞ்சம் சிரமப்படும். குழந்தைகிட்ட நீங்க முதல்ல ஒரு விஷயத்த எழுதுறதுக்கு பேனா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், உடனே முட்டையை போட்டு வைக்கும். குழந்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு 0 தான் போடுவாங்க. முதல்ல ஒன்று கோடு போடுவாங்க, இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, 0 போடுவாங்க. இது வந்து நாத தத்துவம். அதையும் கடந்து போகையில என்னன்னா ஒரே ஒரு சின்ன கோடு. இது ஜோதியா இருக்கும், பெரிய பிளம்பாக இருக்கும். சரி, இதை நம்ம சுவாமியை எப்படி அடையணும்னா, இந்த திருக்கல்யாண வைபவம் பார்த்தீங்களா, சுவாமி வந்து பரமாத்மா. இந்த பரமாத்மா வந்து ஜீவாத்மா, நாம வந்து ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா அடைகிறது, பரமாத்மாவை அடைகிறது தான் இந்த திருக்கல்யாண வைபவம். அதனால அம்பாள் வந்து பூமியில பிறந்து இங்க வந்து ஜீவாத்மாவை வந்து இந்த ஜீவாத்மா திரும்பி சுவாமி கிட்ட போய் அடைகிறது. சுவாமி எல்லாரையும் ஆட்கொள்வார். நாம வந்து அவர்கிட்ட என்ன கொடுக்கணும்னு நமக்கே தெரியாது. பக்தி தான் அவர்கிட்ட தேவை. எல்லாருக்குமே தெரியும். 63 நாயன்மார்கள்ல முதல்ல பாத்தீங்கன்னாக்கா வந்து சிறுதொண்ட நாயனார் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். தன்னோட சுவாமி வந்து பிள்ளைக்கறி கொடுத்தவர் சுவாமிக்கு. யாரு? சிறுதொண்ட நாயனார். எப்படின்னு கேட்டா அன்னாட வந்து ஒரு அடியார்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிடுவாங்க. 2 நாளா பார்த்துருக்காங்க, அடியார்கள் யாருமே வரல. ஒரு பைரவர் மாதிரி சுவாமி பார்த்தா அகோரமா ஒருத்தர் இருக்காரு ஒரு கோவில்ல. சிறுதொண்டர் போய் அவரை கூப்பிடுறாரு சாப்பிட்றதுக்கு. அப்ப சொல்றாரு, அப்பா நான் 6 மாசத்துக்கு ஒரு முறை நான் சாப்பிடுவேன். அந்த 6 மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றதும் வந்து குழந்தை பிள்ளைக்கறி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். அந்த பிள்ளைக்கறியும் எப்படி இருக்கணுமா, 5 வயது குழந்தையா தான் இருக்கணும், ஆண் குழந்தையா இருக்கணும், தலைச்சம் பிள்ளையா இருக்கணும். சுவாமி வந்து நம்மளை ஆட்கொள்ளணும்னா சாதாரணமாக ஆட்கொள்ள மாட்டார், நிறைய சோதனையை கொடுப்பாரு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுதொண்ட நாயனாருக்கு ஒரு குழந்தை. அவர் சொன்ன எல்லாமே அந்த குழந்தை பொருந்தி வரும். சிறுதொண்ட நாயனார் கதையெல்லாம் நம்ம உள்ளார்ந்து படித்தோம்னா அழுதுருவோம். அவரோட கதையெல்லாம் படிக்கல பாத்தீங்கன்னா இவர் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறார். முதல் விஷயம், ஒரு வீட்டுல ஒரு பொறுப்பை வந்து ஆண் மட்டும் ஒத்துக்கிட்டா பத்தாது, அந்த வீட்டோட தலைவியும் ஒத்துக்கிட்டா தான் அந்த சேர்ந்து வரும். எல்லாமே இந்த நாயன்மார்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அமைந்த துணைவியாளர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்க கணவனுக்கு மேல இருக்கக்கூடியவங்க. சிறுதொண்ட நாயனாரோட மனைவி என்ன பண்றாங்க, அவங்க வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி குழந்தை கறி தான் சாப்பிடுவாரா அப்படின்னோட உடனே அந்த அம்மா சரிங்கிறாரு. அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்கிறாங்க, 5 வயது சிறுவனை கூப்பிட்டு கேட்கிறாங்க. கூப்பிட்டு கேட்டோன்னே அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே சரிங்கிறான். எந்த குழந்தையா கேட்குமா? அப்ப வந்து அதையும் நிறைய கட்டளை போடுறாரு. சுவாமியே பாருங்க வந்திருக்காரு, வந்திருக்க சுவாமின்னு தெரியாது, யாரோ ஒரு அடியார் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. உடனே இந்த அம்மா கிட்ட கேட்டுட்டு அந்த சுவாமியை போய் அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்துட்டோன்னா என்ன பண்றாங்க, குழந்தைய எப்படின்னு கேட்டா, குழந்தைய வந்து அந்த தாய் தான் பிடிச்சிக்கணும், அந்த குழந்தைய வெட்டுறது அந்த தகப்பன் தான் வெட்டணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் இவ்வளவு கட்டளைகள் போட்டு இந்த கட்டளைகளுக்கெல்லாம் ஏற்று தன்னோட குழந்தைய சமைச்சு கொடுக்குறாங்க. சமைச்சு வைக்கல இந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் சமைச்சுட்டாங்களா, தலைக்கறியை சமைக்கிறாங்க.
தலை மட்டும் அப்படியே கண்டுக்காம விட்டாங்க. அப்போ வந்து இவர் பந்தியில பாக்குறாரு, எல்லா சாப்பிடும், எனக்கு பிடிச்சதே தலைக்கறி தான் பிடிக்கும், எங்க தலைக்கறி வரல அப்படிங்கிற. உடனே திரும்ப போய் தலைக்கறியை சமைச்சு கொண்டாந்து வைக்கிறாங்க. வச்சோடனே உடனே கூப்பிடுறாரு, உன் பையனை கூப்பிட அப்படிங்கிறார். பையனை கூப்பிட்டோன்னா அந்த அம்மா அழுகுறாங்க, கதறாங்க. கதறினோட உடனே 2 பேர் கதறினோட உடனே கூப்பிடுறாங்க. பையனோட பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே உடனே பையன் ஓடி வர்றான். சுவாமி வந்து ஆட்கொள்ளணும், நம்மளை ஆட்கொள்ளணும்னா எந்த வகையில வேணாலும் இப்படித்தான் நம்ம வந்து சுவாமி வழிபண்ணுவானே இல்லை. குங்குளி நாயடான்னு ஒருத்தர் இருக்கார். இவர் எங்கன்னு கேட்டீங்கன்னாங்க திருக்கடையூர்னு சொல்லக்கூடியவோடு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே இன்னைக்கு 60ஆம் கல்யாணம் பண்றது வந்து எங்க மார்க்கண்டேயர் வந்து சுவாமி வந்து காலனை சம்ஹாரம் பண்ற ஊர். மார்க்கண்டேயன் வந்து அங்கே என்றும் 16 அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கினவர். அப்படி திருக்கடையூர்ல வந்து குங்குளி நாயனார் பிறக்கிறார். இவர் என்னன்னு கேட்டா எதுவுமே செய்யறதில்ல, சுவாமிக்கு அன்னாடம் குங்குளியை வாங்கி கொடுக்குறது அவரோட வேலை, வேற எதுவும் இல்லை. சுவாமிக்கு எதுவா இருந்தாலும் என்ன இருக்கோ இருக்க காசை கொடுத்து குங்குளியை வாங்கி கொடுத்துருவார். அந்த கடமையை தவற மாட்டார். ஒரு தடவை அவர்கிட்ட காசே இல்லை. அந்த அம்மா வீட்டுக்கார 10,000 கொடுக்குறாங்க, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு காசு சமையலுக்கு பொருள் வாங்கணும்னு தன்னோட மாங்கல்யத்தை கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு, போய் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பொருள் வாங்கிறதுக்கு மாங்கல்யத்தை கொண்டு போறாரு, விட்டுருக்க காசு வாங்குறதுக்கு. அங்கே பார்த்தா ஒரு மூட்டை நிறைய ஒருத்தர் குங்குளியை வித்துட்டு வந்துடுறான் வியாபாரி. அந்த குங்குளியத்தை பார்த்தா எங்கேயுமே பார்க்காத குங்குளியமா இருக்கேன் அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த அம்மா கொடுத்த தாலியை வித்து அந்த குங்குளியத்தை வாங்கி கூட சுவாமி கொடுக்குறாரு திருக்கடவுர்ல. அப்ப சுவாமி மேல பக்தி தான் வேணும். அந்த மாதிரி அதாவது குழந்தை கறி கொடுத்ததுனாலதான் இல்ல, சுவாமி மேல இருக்கக்கூடிய பக்தி. அப்ப நாம ஆட்கொள்ளக்கூடிய தன்மை தான் இந்த திருக்கல்யாண வைபவம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேரக்கூடிய இந்த காரியம் திருக்கல்யாண வைபவம். இப்போது வந்து சுவாமிக்கு இங்கே சுவாமியை இந்த இடத்துல நிலைநிறுத்தும் வண்ணமாக ஆவாகனம் செய்தல் என்ற பொருள். அதாவது சுவாமிக்கு அங்க அவயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கு, அப்படி மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி வந்து பிரம்மாண்ட சுரூபமா இருக்காரு அப்படின்னு மந்திர ரூபமா அந்த சுவாமிக்கு உச்சாரணங்கள்லாம் சேவிக்கப்பட்டு இப்பொழுது முதலாவதாக சுவாமிக்கு பூணூல் அணிக்கும் வைபவமாக நடைபெறுகிறது.